இந்த மலை கிராமங்களில் இருக்கிற பாதைகள்லாம் இப்படி தான் இருக்குங்க. அது வந்து ட்ரைபல் வில்லேஜ் பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமங்களுக்கு போகிற வழியெல்லாம் வந்து ஒத்தடி பாதையாக தான் இருக்கும். அதாவது சிங்கிள் ரோடாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து காங்கிரீட் ரோடாக இருக்குங்க. ஏன்னா தார் ரோடாக இருந்தால் கூட வண்டிக்கு வந்து டயர் கிரிப்பு கிடைக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து காங்கிரீட் ரோடு தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோடு தாங்க இந்த கிராமத்துக்கு போகிற ரோடு. இந்த ரோடு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் மட்டும் ரீசெண்டாக வந்து போட்டுறாங்க. ரீசெண்டாகனா ஒரு 2 வருஷம் இருக்குங்க. பட் இந்த ரோடு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து வேறு ஏதாவது பஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த கிராம மக்கள் போயிட்டு வர்றதுக்காக பயன்படுத்துகிற பைக்கு, அது போக வாடகை ஜீப்பு, பிக்கப்பு இந்த மாதிரியான வாகனங்கள் மட்டும்தாங்க இந்த வழியில் வந்து போயிட்டு வருங்க. நம்ம நண்பர் சரவணை பார்க்குறதுக்காக தான் நம்ம மெயினாக போயிட்டுருக்கோங்க. நான் போன சில வீடியோவில் சரவணை காமிச்சிருப்பாங்க. நம்ம சரவணன் கிட்ட போய் பேசியிருந்தாங்க. அடுத்த வாரம் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. பட் என்னென்னா நம்ம அவரை பார்த்த அடுத்த சண்டே வந்து வர முடியலைங்க. ஏன்னா எனக்கு எதிர்பாராத விதமாக ஒரு கண்டலன்ஸ் வந்துருச்சுங்க, டெத் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து ரிலேஷன் டெத்துங்கிறதுனால நான் அங்கே போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து வர முடியல. அதுக்கடுத்த ஒரு சண்டே இப்போ வந்து சரவணை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அது வந்து சரவணை நான் கான்டாக்ட் பண்ண முடியலைங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலைங்க. 2 வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணேன். 2 வாரமும் ரீச் ஆகலை. இன்றைக்கி இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாதுங்க. போய் பார்க்கலாங்க. இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து அவர் கிராமமெல்லாம் ஒரு சுற்றி அடித்து பார்த்துட்டு வரலாம் தான் ஒரு பிளானு. பட் இல்லை அப்படின்னா நம்மளால் எதை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கேங்க. பட் நம்மளோட பிளான் வந்து எந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்குன்னா சொல்ல முடியாதுங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுங்க. இந்த மாதிரியான பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமங்களை பற்றி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ நிறைய இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி இது மாதிரியான கிராம பதிவுகள் நிறைய வரப்போகுதுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக அந்த கிராமங்களுக்கு பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக எஸ்டேட்டுங்க. அதுக்கு கீழே போனோன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. அது போக அந்த கிராம மக்களோட தோட்டங்கள், எஸ்டேட்டு இதெல்லாமே இருக்குதுங்க. மெயினாக எஸ்டேட் இருக்காது. அந்த கிராம மக்களோட தோட்டங்கள், காப்பி செடிகள், அதாவது காப்பி தோட்டங்கள் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குங்க. எப்படி இறங்குது மட்டும் பாருங்கள். ரோடு எப்படி இறங்க பாருங்கள் மக்களே. ரொம்ப என்ஃபீல்டில் இறக்கிறதுக்கே ரொம்ப பயந்து இறக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா வந்து ரோடு அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப இறக்கமாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து ஆப்பிள் பண்ணி இப்படி தான் ரொம்ப இறக்கமாக இருக்குங்க. ஒரு அண்ணா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. வந்து நிறுத்தி வியாபாரத்துக்கு வந்த ஒரு போல தெளிவு. அந்த அண்ணா ஒரு வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டுருக்காரு. அநேகமாக வந்து இந்த கிராமங்களுக்கு வியாபாரத்துக்கு வந்தவர் போல தெரியுதுங்க. இதான் வந்து பராவதி அப்படிங்கிற கிராமத்தோட முதல் வீடு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம கீழே போனோம்னா நிறைய வீடுகள்லாம் இருக்கும். நிறைய பெண்டெல்லாம் இருக்குங்க. ஆர்பெண்டு பயங்கரமான ஆர்பெண்டெல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம சரவணன் வீட்டுக்கு போகணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேராக வந்து சரவணன் இருக்காரான்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். அவர் இருந்தால் அவரோட அப்படியே வந்து தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணலாம். அவர் இல்லைன்னா நம்ம எப்படி பயணம் பண்ணலாம்னு அப்புறம் முடிவு பண்ணலாங்க. சரவணன் வீடு வந்தாச்சு. இருக்காரான்னு தெரியல, போய் பார்ப்போம். வண்டி சரவணன் இருக்காப்லிங்களா? சரவணன் இருக்காப்லிங்களா? செம்மனார போயிருக்காப்லிங்களா? வந்துட்டு இருக்காப்லிங்களா? ஓஹோ, சரி சரி. ஆமாம், பார்த்து போகலாம் தான் பாட்டி.
ஃபோன் பண்ணேன் போகல ஃபோனு. சரவணன் வீட்டில் இல்லைங்க. அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்காருன்னு சரவணனோட பாட்டி சொன்னாங்க. போய் பார்க்கலாம். வந்தாருன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரவுண்ட் எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணலாங்க. புது வீடாக பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையில் நடந்துருக்கு. நிறைய அங்கங்கே இந்த கிராமங்களில் வீடெல்லாம் ஆகிட்டுருக்குங்க. வீட்டு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய கிராமம்னு சொன்னீங்கன்னா அது வந்து செம்மனரை அப்படிங்கிற கிராமம் தாங்க. அங்கே தான் அவர் வந்து சரவணன் வந்து போயிருக்கிறதாகவும் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறதாகவும் சரவணா பாட்டி சொன்னாங்க. நம்ம அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம். இருந்தால் அவரை கையில் கூப்பிட்டு வந்து அவர் கிராமத்தில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறதாங்க பிளானு. போய் பார்க்கலாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. இந்த பக்கம் போனால் தான் செம்மனரைங்க. ரைட்டில் போனோம்னா நம்ம மறுபடியும் வந்து கோத்தகிரி ரோடை போய் அடைஞ்சிடலாம். லெஃப்ட்டில் போனோம்னா செம்மனரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாங்க. இது வந்து ஃபுல்லாகவே அடர்ந்த காட்டு வழிங்க. இந்த ரோட்டில் வந்து ஒரு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸை பற்றி நான் வந்து வீடியோ எடுத்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேங்க, சில வருடங்களுக்கு முன்னாலும் சொல்லலாம். இதுலேயும் வந்து ஆள் நடமாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் இதில் வந்து வந்துட்டு இருக்குங்க. அது வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த பகுதியில் இருக்க கிராம மக்கள் மட்டும்தான் இந்த சாலையை பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் இந்த சாலையில் வருங்க. நல்லா இதுக்கு மேலே அப்படியே மலையில் வந்து மேலே ஏறுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து மலையில் கீழே இறங்கினோம். இதுக்கு மேலே வந்து மலையில் வந்து மேலே ஏறணுங்க. நம்ம சரவணன் இருக்கிற கிராமம் வந்து மலையில் கீழே இறங்கி வந்து பார்த்தோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் அப்படியே மலையில் கீழே இறங்கி வந்தோம்னா அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஆறு இருக்குங்க. ஆறு தாண்டி வந்த உடனே மறுபடியும் வந்து மலையில் வந்து மேலே ஏறணுங்க. இப்போ நம்ம மலையில் மேலே ஏறிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த வழியில் ஒருத்தமே நம்ம பார்க்கல, எந்த ஒரு வாகனத்தையும் நம்ம பார்க்கலைங்க. அந்த மாதிரியான சாலையில் தான் நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான சாலையில் நம்ம போனோம்னா செம்மனரை அப்படிங்கிற கிராமம் வந்து வருங்க. அதையும் தாண்டி நம்ம அப்படியே தொடர்ந்து போனோம்னா சில கிராமங்களில் வருங்க. நம்ம சரணம் வந்துட்டாரு. இன்னும் தேடி தான் வந்துருக்கேன். தெரியல யாருண்ணே, யோசிக்கிறேன் ஏதாவது வேலை இருக்கா? போகலாமா? ரைட். நான் ஃபோன் பண்ணிங்க, ஃபோனே போக மாட்டேங்குது. வீட்லையா? இல்லை, ரீசார்ஜே பண்ணலாங்கிற மாதிரி வருது. அப்படியே போயிடலாம். எப்படி போய் அதில் போய் நீங்கள் எங்கே போகணும்? எங்கே போகலாம்? நம்ம
எங்கேயோ போயிட்டு வரல. எங்கேயா போயிட்டு வரலாமா? உங்கள் ஊரை பஸ் பார்க்கலாமா இல்லை வேற எங்கேயா தாளமுக்கு எதில் போயிட்டு வரலாமா? இந்த பக்கம் போயிட்டு வரலாம். எங்கேன்னு சொல்லு. இப்படியா எங்கேயோ போகலாம். எங்கேயா போகலாமா? தாளமுக சைடில் போகலாமா இல்லை வந்து இந்த பக்கம் உங்கள் ஊரா? தாளமுக்கு போகலாமா? சரி. இப்போ ஃபஸ்ட்டு அங்கே முன்னாடியே ரோடு முடிச்சல? இந்த பக்கம் எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டிருக்கேன். இதான் கடைசி தாளமுக்கோடது. ஆமாம். பாதி கட்டியிருக்காங்க, பாதி கட்டல. பாதி கட்டி மோல்டிங் போடாமல் இருக்கேன். அந்த பக்கம் வழி இருக்கா? ரைட், போய் பார்க்கலாம். இது என்ன பூவில் பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. சரி, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அப்படியே ஒரு பந்தல் மேலே அப்படியே தொங்க விட்டோம்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குது. சரி, நட போகலாம். வாங்க நீங்கள் முன்னாடி வாங்க. சரவணம் தான் முன்னாடி போகணும். சரவணம் முன்னாடி போகணும். சரவணம் தான் தெரியும், எனக்கு யாரும் தெரியாது. சரவணம் தான் எல்லாத்துக்கும் இங்கே தெரியும். நீர் வசதி இல்லைங்களா? தண்ணி வசதி இல்லைங்களாம்மா? குடிக்கிற தண்ணியெல்லாம் இல்லைங்களா? ஓ, பஞ்சாயத்து தண்ணியெல்லாம் வருது இல்லைங்க, எதுவும் இல்லைங்களா? ஆனை உடச்சி வச்சிங்களா? ஓஹோ, இப்போ குடிக்கிற தண்ணி அப்புறம் என்ன பண்ணுறீங்க? குடிக்கிறீங்க? ஓ, கிணறுல தண்ணி இருக்குங்களா? கிணறுல தண்ணி இருக்குங்களா? இருக்குங்களா? ஓ, இன்னும் வெயில் காலத்துக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, மழை காலத்துக்குலாம் தண்ணி இருக்குங்க? மழை காலத்துக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. வெயில் காலத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். ஓ, இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா இல்லை சுத்தமாக இல்லைங்களா? கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குங்களா? ஓஹோ, இந்த பாரஸ் காலத்தை தண்ணி போட்டோங்க. ஓஹோ, அதனால இந்த ஆனையெல்லாம் உழைச்சிட்டு இந்த பைப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு, அதனால இல்லை. ஓஹோ, இப்போ அதுக்கு மேலே தண்ணி எங்கேயுமே சுத்தமாக இல்லை. ஓஹோஹோ, சரி சரி. அந்த கிணத்துலுக்கு தண்ணி தான் எடுக்கிறீங்களா? கிணத்துலுக்கு தண்ணி மட்டும் தான் எடுத்து குடிச்சுக்கிறீங்க. ஓஹோ, சரி சரி. எல்லாம் காய் இந்த மாதிரி படுத்து இருக்கிறோங்க. அப்படிங்களா? இந்த மருமக மூடாம தெரியல பையம்மா பிள்ளையாயி 2 நாள் 3 நாள் வேலை போயிட்டு இங்கே கிடைக்குது. ஓஹோ, கொஞ்சம் பார்த்தா சூப்பராக அழகாக இருக்கு. வளர்த்துறீங்களாம்மா? வளர்த்துறீங்களா? ஓ, பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம பார்த்தா சவுண்டு கொடுக்க மாட்டாங்க. அழகாக இருக்கு. விட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் காரமலேருந்து வரேண்ணா. வணக்கங்கண்ணா. இல்லை, தாளமுக்கி பார்க்கலான்னு வந்தாங்க சுற்றி. சரி சரி. மொத்தம் எத்தனை வீடு இருக்குண்ணா இங்கே? இங்கே நான் வெளியிருந்து வந்து. ஓ, நீங்கள் வெளியிருந்து வந்திருக்கீங்களா? ஓ, நீங்கள் வெளியிருந்து வந்திருக்கீங்களா? 50 வீடு என்னமோ இருக்குது அங்கே இங்கே அப்படின்னு இருந்தாங்க. ஓ, சரி சரி. அவங்க அம்மாவங்களுக்கு தான் தெரியும். ஓ, எத்தனை வீடு இருக்குமா இங்கே?
இங்கே 70 வீட்டுக்கு மேலே இருக்குது. 70 வீட்டுக்கு மேலேங்களா? ஓ, இதெல்லாம் சுற்றி அந்த முன்னாடி இருந்து இது ஃபுல்லாக சுற்றி இப்படியே தான் ஃபுல்லாக? இது லாஸ்ட்டு. இதான் லாஸ்ட்டுங்களா? லாஸ்ட்டு. இன்னும் மேலே எல்லாம் வீடு இருக்குங்களா? அதுக்கு மேலே அங்கே மேலே இருக்குது வீடு. இந்த பக்கம் மேலே இருக்குங்களா? இந்த பக்கம் மேலே இருக்குது. ஓஹோ. பாறை வீடுல வீடு இருக்குது. இந்த தலைவர் வீடு அங்கே இருக்குது. ஓஹோ. ஊர் தலைவர் வீடு அங்கே இருக்குங்களா? அங்கே பெரிய வீடு. சரி. மொத்தமாக 70-80 வீடு இருக்குங்க அப்படின்னா? ஓ, இவெல்லாம் வீடெல்லாம் புதுசெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கட்டியிருக்காங்களாம்மா? நமக்கு கட்டி கொடுக்கல, அவங்க பெரிய பையனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்குறோம். ஓ, பெரிய பையன் கட்டி கொடுத்துருக்காங்களா? சரி. இங்கே முன்னாடி கட்டினதுங்களா இந்த வீடுங்களா? சரி. ஓ. அவங்க தம்பிக்கு கட்டி கொடுக்கல. தம்பி கட்டி கொடுக்கலீங்களா? ஓ, ஏதோ சொன்னாங்க ஏதோ 25 வீடு கட்டிருக்காங்க. இப்போ ஏதோ 16 வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கட்டுறாங்க இந்த வீடு, அதான் இந்த பக்கம் வீடு எல்லாம் கட்டுறாங்க. இப்போ இந்த வீடு நமக்கு வரல. ஓ, சரி. கரண்டெல்லாம் இருக்குங்களாமாங்க? கரண்டெல்லாம் இருக்கு. கரண்ட் இருக்கு, ரோடு இருக்கு. தண்ணி வசதி மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை? வசதி கம்மி. தண்ணி அது இது வெயில் காலத்துக்கு ரொம்ப கம்மி. வெயில் காலத்துக்கு தண்ணி கொஞ்சம் கஷ்டம். மழை நாளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஓ, இங்கே டீ கடை காபி கடைலாம் உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்க. அதில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் இல்லை இப்போ. சரிங்க. இப்போ ஆணைகள்லாம் இருக்குங்களாம்மா? ஆணைகள் வருதுங்களா? அப்படிங்களா? ஓ. இதுல இருந்து அந்த கூந்த பண்ணி இருக்குல்ல, கூந்த பண்ணிங்களா? சரிங்க. தெரியுதானே? சொல்லுங்க. அதோட சாப்பிட்டு அந்த வாழை மரத்துல குத்திட்டு போயிடுச்சு. ஓ. நைட்டு வந்து பத்திரம் வந்து எல்லாம் சாப்பிட்டு வாழை மரத்தில் குத்தி எல்லாம் குத்திட்டு போகுது. ஓ. அடிக்கடி வருதுங்க அப்படின்னா? அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் இருக்குங்களா? ஓ, நைட்டில் மட்டும் தான் இல்லைங்களா? பகல்லாம் தொந்தரவு இருக்காது? தொந்தரவு பண்ணுது. சரி. யானை போக சிறுத்தைலாம் ஆடு மாடு சார் சிறுத்தைலாம் வரணும். சிறுத்தைலாம் இருக்குங்களா? எல்லாமே இருக்குங்க. இருக்குன்னு கேட்டதா தப்பு இல்லைங்களா? சரி. இங்கே எத்தனை வீடுங்களா? 3 வீடுங்களா? அது இது 3 வீடுங்களா இல்லை ஒரே குடும்பம் தாங்களா? ஒரே குடும்பம் தாங்களா? ஓ. சரி, மேலே பார்க்கலாமா? மேலே பார்த்து வரோம்மா. வரேண்ணா. அதான் அவருக்கு தெரியும், அதனால தான் அவர் கூப்பிட்டு வந்தாங்க. சரி. இல்லை அவருக்கு தெரியுமில்லங்க எங்கெங்கே போகணுன்னு. இதான் லாஸ்ட்டுங்க. ஓ. இதுக்கு கீழே எல்லாம் சோளதான். ஓ. இப்போ வீடெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தா அந்த பக்கம் மட்டும் தான்? ஓ, இந்த பக்கம்னா ஃபுல்லாக சோளம், கீழே ஃபுல்லாக சோளதானுங்களா? ஓ. சரி. மேலே பாட்டு வாங்க. சரி வரேங்க. வரேண்ணா. என்ன அங்கே வீடு சார்? அங்கே இருக்குங்களா? இல்லையா? ஒருத்தர் இல்லையா? அங்கே வீடு மட்டும் தானே? இதோட சரியா? வீடு மட்டும் தான் ஆள் இல்லைங்க. ஓ, இந்த வீடெல்லாம் புதுசாக கட்டினாலும் இந்த பக்கம் வந்துட்டாங்களா? ஓ, சரி பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் அடிச்சு சொல்லலாம். பலா பஞ்செல்லாம் இறங்கிருச்சுட்டு இருக்கேன். 2 மாதம் சீசன் வந்துடுமா? வந்துடு. அதான் பிஞ்செல்லாம் இறங்கி பாருங்க. நீங்களா தாளம் பார்க்கிங்களாம்மா? உங்கள் வீடுங்களா? உங்கள் பேருங்கம்மா? கமலாங்களா? நீங்களே இப்போ தான் பிறந்ததுல இதே ஊர் தானுங்களா? ஓ, சரி. பசங்களாம்மா உங்களுக்கு? எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்களா?
ஓ இங்கே தான் இருக்காங்களா இல்லை வெளியே இருக்காங்களா? இல்லை இந்த பக்கம் அங்கே கோயில் இருக்குது. ஆமாங்க. அங்கே இருக்குள்ள ஓ பசங்க இந்த வீடு மேல் பக்கம் விடணும், அது மேலே ஓ ஓ பசங்க 3 பசங்க எல்லாருமே கட்டி கொடுத்தாச்சு. எல்லாம் குழந்தை இருக்கு. பேரம்பேத்திக்கெலாம் இருக்காங்க. சரி சரி சரி. வீட்டுக்காரம்மா? வீட்டுக்காரர் ராமசாமி. அவர் என்ன இங்கே தோட்டம் மாற்றிட்டா இல்லை வெளியே தான் இருக்காங்க? மேலே இருக்கிறாங்க. மேலே தான் இருக்குங்களா? எல்லாம் தோட்டம் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கு தோட்டம் இருக்குங்களா? இருக்கு. எவ்வளோமா இருக்குது தோட்டம்? 2 ஏக்கர். 2 ஏக்கருங்களா? என்னென்ன இருக்குங்க தோட்டத்தில்? டீ இருக்குது, காபி. டீ காப்பி. ஓ காப்பி வந்து சீசன் முடிஞ்சு போச்சு இல்லை, இன்னும் டீ மட்டும் தான் இருக்குங்களா? ஓ சரி சரி. காப்பியெல்லாம் இப்போ பனிக்காலத்துக்கே முடிச்சிருச்சு. ஆமாம். சரி சரி. காப்பி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இல்லைங்களாம்மா? ஓகே. டீ வந்து 15 நாளுக்கு டைம் எடுப்பீங்களா? ஓ 8 நாளுக்கு வைக்கலாம். ஆ ஓ ஹை. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? பேர் என்ன? அருணா? தருண். ஓகே சூப்பர். தருண். சரி சரி. ஸ்கூலுக்குள்ள போறீங்களா? இன்னும் ஸ்கூல் சேர்த்துலையா போறீங்களா? இன்னும் ஸ்கூல் சேர்த்துலையா? இன்னும் போகலையா? இன்னும் ஸ்கூல் சேர்த்துலையா? ஓகே ஓகே. டீ இலையெல்லாம் எவ்வளோமா போகுது கிலோ? டீ 18 ரூபா. 18 ரூபாங்களா? இல்லை சீசன் மாறுங்களா டீ இலை இல்லை ஒரே மாதிரி தான் ரேட்டு மாறுங்களா? எந்த டைமில் அதிகமாக போகும், இந்த டைம் கம்மியாக போகுமா? அங்கே ரேட் எவ்வளோ ஆகுதோ அப்படிதான். ஓ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது, ஒரு டைம் கம்மியாக இருக்குது. இப்போ பனிக்காலத்தில் அதிகமாக இருக்குங்களா இல்லை வெயில் இருக்குது அதிகமாக இருக்குங்களா? வெயில் காலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பனிக்காலத்தில் எல்லாம் கறிக்கினாப்புல இருக்கும். ஓ அப்போ வந்து கம்மியாக இருக்குது ரேட்டு. ஓ ஓ சரி சரி. வேறு அந்த பக்கம்லாம் ஆணைகள் இதெல்லாம் இருக்குங்களா? இந்த மேலே அப்படிங்களா? இந்த பக்கம் சோலையில இருக்குது. இருக்குங்க. வீடு சைடில் வருங்களா? புலி எல்லாம் வந்துடும். புளியெல்லாம் வருங்களா? ஓ ஓ ஓ புளி சிறுத்தை எல்லாம் வரும். ஓ எல்லாமே இருக்குங்கண்ணா இந்த பக்கம் சுற்றி. ஓ ஓ நைட்லாம் தொந்தரவு இருக்குங்களா? அவ்வளோக்கு இல்லை, ஒரு நாளுக்கு ஓ ஓ ஓ சில நாள் மட்டும் இருக்குது. சரி சரி சரி. ஆனால் தோட்ட சைடில் வந்துடும். தோட்ட சைடில் வரும். சரி சரி. இந்த பக்கம் யானை அடிச்சு அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா புலி வந்து சிறுத்தையெல்லாம் ஆடு தூக்கிட்டு போன அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? நடந்துருக்குங்களா? ஓ ஓ எப்போங்க கடைசி நடந்த அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு இல்லை. ஓ சரி சரி. சரிம்மா அந்த பக்கம் அப்படியே பாட்டு வாங்க. இந்த பக்கம் ரேஷன் கடையில் இருக்குங்களாம்மா? வருது ரேஷன் கடை அங்கே பால்வாடி இருக்குங்க. பால்வாடிங்களா? கொண்டு வந்து போடுவாங்க, இங்கே மேலேருந்து கொண்டு வந்து இங்கே போடுவாங்க. ஓ ரேஷன் கடை இல்லை, கொண்டு வந்து போடுறவங்களா? கொண்டு வந்து போடுவாங்க. ஓ வண்டியில் கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. ஓஹோ ஓ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போட்டுருவாங்க. கடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை. குறிப்பிட்டு இல்லை. ஓ பஸ்ஸுக்கெல்லாம் போகணுன்னா நீங்கள்? பஸ்ஸுக்கெல்லாம் மேலே கெங்கிறதா போகணும். கெங்கிறதா போங்களா? இல்லாட்டி மேலே இங்கே செமினார் பஸ். சரி. இப்போ இதில் நடந்தால் போகணும், நடந்தால் வண்டியோ எதனா போய் அங்கே போகணும். வண்டியெல்லாம் வந்து நம்ம வாடகை கொடுத்து தான் போகணும். வாடகை கொடுத்தா போகணும். இந்த பக்கத்தில் பஸ் எல்லாம் போடலீங்களா? செமினாரோட நிப்பாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா இது வரைக்கும் வந்தவங்களுக்குலாம் நல்லா இருக்குங்களா? ரோட்டு பத்தாதுன்ட்டு அப்படி பண்ணிக்கிறோம். ஓ ரோடு சைஸ் அந்த அகலம் பத்தாதுங்களா? ஆமாம் சொன்ன மாதிரி சின்ன ரோடு. அந்த ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பெருசாக இருக்குது. இது ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஓ அந்த அகலம் பத்தலன்னு சொல்லி பஸ் விடலீங்களா? ஏன்னா செம்மனார் வரைக்கும் ஒரு பஸ் இந்த தாளம்பூருக்கு வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்குலாம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைங்க? ஓ ரோடு பத்தனால தான் போடல. ஓ நீங்கள் இப்படி போனால் செம்மனாரே, அப்படி போனால் கெங்கரை போகணுங்களா? ஓ அப்படின்னா தூரம் தான், பஸ்ஸுக்கு போனால் தூரம் தான். இப்போ குழந்தைங்களாம் படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போகணும்னா கெங்கரை போகிறாங்க, செம்மனார் போகிறாங்க, கொஞ்சம் பண்ணையில் இருக்கிறாங்க. ஓ அரவனுக்கு கொண்டு போய் அனுப்பிக்கிறாங்க. ஓ ஓ எல்லாம் டெய்லி போயிட்டு வர்றாங்களா இல்லை அங்கே தங்கிப்பாங்க? செமினார்லாம் தங்கிடுவாங்க, கொஞ்சம் பண்ணையிலேயே தங்கிடுவாங்க. இங்கே செமினார் அங்கே இருக்கிற பசங்க அங்கேயே தங்கிடுவாங்க. இங்கேருந்து போகிறவங்க போயிட்டு இங்கே வண்டியில் கொண்டு வந்து ஹாஸ்டல் எல்லாமே அங்கே கொஞ்சம் பண்ண ஹாஸ்டல் இருக்கு. இந்த பக்கம் அரவன்ல ஹாஸ்டல் இருக்கு. செம்மனாவே போயிட்டு வர்றவங்க மட்டும் தான் டெய்லி போயிட்டு வர்றாங்க. சரி சரி. கெங்கரையும் போயிட்டு வர்றவங்க வந்துடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க. அதெல்லாம் வாடகை வண்டியே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யாராவது பைக்கில் கொண்டு போய் விட்டு வேண்டியதான். ஓ அதுலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து அனுப்புகிறாங்க வண்டி? ஓ பரவாயில்லையே. கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான், அதுலேருந்தே வண்டி அனுப்புகிறாங்க. ஓ கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க. ஓ பரவாயில்ல. சரி
இப்போ குழந்தைய படிக்க போயிட்டு வரதுக்குலாம் பிரச்சனை இல்லை. இல்லை. தண்ணி வசதி தண்ணி வசதி தான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே வெயில் காலத்து நாளுக்கு தண்ணி வசதி தான் இல்லை கம்மின்னு சொன்னாங்க. கம்மி. வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனாங்க. கஷ்டம் இருக்கு. மற்றபடிலாம் கரண்ட்டு இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. கரண்ட்டு பிரச்சனை இல்லை, ரேஷன் வருது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி சரி. யானை தொந்தரவுலாம் பெருசாக அதுவும் பெருசாக கிடையாது. சோலைக்குள்ளே தான் இருக்குது, ஊருக்குள்ளெல்லாம் இல்லை. இல்லை. வீடு சுற்றிலாம் அந்த பெருசாக இப்போ இல்லை. சரி சரிம்மா, அப்படியே ஊரில் பார்த்துட்டு வரேன். சரி நல்லது. அந்த கடை போட்டலாமா? அப்படியே ரவுண்டு அப்படியே வீடுகளாக பார்த்து வரலாம். அப்போ போனால் போடு எனக்கு விளையாண்டுட்டு ஜோ இல்லை விளையாண்டுருக்கேன் போல ஓடிச்சு. இல்லை ஓடிடுச்சு. பார்த்தமே பயந்துட்டு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா என்ன பார்த்தான்னு தெரில.